ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் மாஸ்டர் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களெல்லாம் நான் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரியாக்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் 23, 24, 25 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா கோர்சஸில் ஆஃபர் இருக்குது. அது என்ன ஆஃபர் அப்படின்னா, முன்னாடி ஜாவா கோர்சஸ் 8500 இருந்துச்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பட் 23, 24, 25 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக 2500 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கோர்ஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் பேட்சஸ் 15th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வீக்கெண்டுக்கு 19th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது. செஷன்ஸ் வீக் டேஸ்க்கு மண்டே டு ஃப்ரைடே அண்ட் வீக்கெண்டுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் இருக்கும். அண்ட் வீக் டேஸ் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா டைமிங் 7 to 8 PM இருக்கும் அண்ட் வீக்கெண்டுக்கு 7:30 to 9:30 AM இருக்கும். அண்ட் தென் கோர்ஸ் டியூரேஷன் 2.5 months இருக்கும் அண்ட் மோட் ஆஃப் டீச்சிங் எல்லாமே ஆன்லைன் அண்ட் டீச்சிங் லாங்குவேஜ் தமிழில் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் இருக்குது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14th ஏப்ரல் 7 PM to 8 PM. போத் வீக் டேஸ் பேட்சஸ் அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸில் நீங்கள் டெமோ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், சரியா? ரியாக்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியாக்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் ரியாக்டை பொறுத்த வரைக்கும், சரியா? இப்போ ரியாக்ட்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு டீப்பாக நம்ம லேர்ன் பண்ணணும், ரியாக்ட் நம்ம லேர்ன் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? என்னென்ன தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு HTML, CSS, JavaScript இது மூணுமே நீங்கள் பக்காவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எதனால் அப்படின்னா, நீங்கள் HTML, CSS, JavaScript தான் ஒரு பேசிக், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ஒரு பேசிக்கான திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML, CSS, JavaScript. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். ஓகே, இப்போ நம்ம ரியாக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 3 விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, முதல்ல ரியாக்ட்னா வாட், சரியா? ஓகே, ரியாக்ட் அப்படின்னா உங்களுக்கு வாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும், சரியா? அப்புறம் வென் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒய் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரியாக்ட் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். ஓகேவா? வாட், வென் அண்ட் ஒய், இந்த 3 உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் திங் வாட் அப்படின்னா, இப்ப என்ன ரியாக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இது ரியாக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அதாவது ரியாக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. அது என்ன அப்படின்னா ஜேஎஸ் லைப்ரரி, அதாவது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி அது, சரியா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி. ஓகே, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு பில்ட் யூஐஸ், சரியா? டு பில்ட் யூஐஸ். யூஐஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, சரி. தேர்ட் திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்குறேன். என்னன்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துடும், சரியா? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு யூஐ அப்டேட் ஆகுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, ரீரெண்டர் ஆகாது. அதெல்லாம் நம்ம போக போக நம்ம என்னன்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். பட் எஸ்பிஏ, தட் மீன்ஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ரியாக்ட் ஒரு ஜேஎஸ் லைப்ரரி அண்ட் தென் டு பில்ட் யூஐஸ். ஓகேவா? யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் தென் எஸ்பிஏ, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் ரியாக்ட் வாட், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ ரியாக்ட் யாரும் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லக்கூடாது. இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வென், அதாவது என்ன வென்னா இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத விட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். என்ன எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 2013 ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் தான் இதை ஜார்டன் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஓகே, பட் எப்போ நான் ரியாக்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எப்போ நான் ரியாக்ட் யூஸ் பண்ணேன், ஏன் நம்ம ஆங்குலர் யூஸ் பண்ணலாமே, ஏன் நம்ம HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமே, எதுக்காக நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா, நம்ம டைனாமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஓகே, டைனாமிக் வெப் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறது. அது என்ன டைனாமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் ஒன்றும் இல்லை. ஒரு யூஐ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஒரு யூஐ உங்களுக்கு
அந்த 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 ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஐ வந்து ஏதாவது டேட்டா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதுலேருந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் தான் அது டைனாமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ். சரியா? எங்கெல்லாம் எந்த யூஐலலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்கோ அதுதான் வந்து என்னது டைனாமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. செகண்ட் திங் என்னன்னா காம்பனன்ட் பேஸ்ட். ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஓகே, அது என்ன காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்? முதல்ல நான் காம்பனன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே சொல்கிறேன். சரி, ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு காம்பனண்ட் இருக்குது, நான் சும்மா ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன். பட் நான் காம்பனண்ட்டை பற்றி நான் டீப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். என்னன்னா காம்பனண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் அது ரீயூசபிள். ஓகே, அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ். ஓகே, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, தேர்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளால வந்து இதை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு யூசருக்கு வந்து நம்மளால வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஷோ பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு சில வெப்பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ரியாக்டுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஃபாஸ்ட். ஓகே, ஃபாஸ்ட் அண்ட் இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா டைனாமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ், காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ நமக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் இன்டராக்டிவ். சரி, ஒய் அதாவது உங்களுக்கு வெண்ணை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஒய் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒய் அப்படின்னா எதனால நான் வந்து ரியாக்டுக்கு போகணும், அதாவது எப்போ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ரியாக்ட் வந்து நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம், டைனாமிக் வெப் அப்ளிகேஷன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காம்பனன்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் நான் ரீயூஸ் பண்ணணும்னா நீங்கள் லைக் ரியாக்டுக்கு நீங்கள் போகலாம். பட் ஒய் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா விர்ச்சுவல் டாம். நான் வந்து எடுத்த உடனே ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதை பற்றிலாம் நம்ம டீப்பாக பார்ப்போம். சரியா? பட் இப்போ வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க விர்ச்சுவல் டாம். ஓகே, அதாவது ரியாக்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஒரிஜினல் டாம். இப்போ வந்து டாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். சரியா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாம், இது வந்து என்னன்னா விர்ச்சுவல் டாம். ஓகே, ரியாக்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா டைரெக்டாக போய் ஒரிஜினல் டாமில் போய் கை வைக்காம ஓகே எங்கெங்கெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணணுமோ சரியா அதை வந்து நான் தனியாக நம்ம படிப்போம் விர்ச்சுவல் டாம் பற்றி. ஓகே, எங்கெங்கெல்லாம் நான் வந்து கை வைக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸில் எனக்கு வந்து டாம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நான் எங்கெங்கெல்லாம் நான் கை வைக்கணுமோ, எனக்கு இங்கே மட்டும் இப்போ அப்டேட் நடந்திருக்குன்னா மொத்தமாக அப்டேட் பண்ணாமல் எனக்கு இந்த ஒரு சில இடத்துல மட்டும் அப்டேட் பண்ணும். ஓகே, ஸோ வந்து நமக்கு திரும்பி ஒரு டைம் ஃபுல்லாக பண்ணாமல் எங்கெங்கே வேணுமோ எனக்கு அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ விர்ச்சுவல் டாமில் போய்ட்டு அது என்ன செய்யும், அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் டாம் கூட போய்ட்டு செக் பண்ணி பார்க்கும் ஆல்ரெடி என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு டேரெக்டாக போய் ஒரிஜினல் டாமில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் டாமில் நம்ம கை வச்சு நம்ம அங்கே தெரிஞ்சுக்கலாம்ல ஆல்ரெடி வந்து இது என்ன இருந்துச்சு இது என்னன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அப்டேட் ஆன இடத்த மட்டும் அப்டேட் பண்ணுமே, சாரி எங்கெங்கே நம்ம கொடுத்தோமே அதை மட்டும் அப்டேட் பண்ணுமே தவிர எல்லாத்தையும் போய்ட்டு அப்டேட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு அப்டேட் நடக்கிறப்ப ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் நடக்கிறப்ப நம்மளால வந்து ரீரெண்டரிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும். சரியா? இது வந்து விர்ச்சுவல் டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அந்த விர்ச்சுவல் டாம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ. அதாவது அது என்ன யூனி டைரக்ஷனல் அப்படின்னா ஒன் வே தான், ஒரு வே தான். சரியா? ஒன் வே ஆஃப் டேட்டா ஃப்ளோயிங். சரியா? ஒரு வே ஆஃப் டேட்டா ஃப்ளோயிங், ஒரே வழி தான் டேட்டா ஃப்ளோ பண்ண ஒரே வழி தான். ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், பேரண்ட் டு சைல்டு காம்பனன்ட் மட்டும்தான் நம்மளால டேட்டா ஃப்ளோவை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க வாட் வென் அண்ட் ஒய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட் திங் கம்மிங் டு காம்பனன்ட். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து ரியாக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ரியாக்ட்னா வந்து நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம காம்பனன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஓகே, காம்பனன்ட். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறது, சரியா, எப்படி நம்ம ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூ வால்யூம் டி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து ரியாக்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம்.
சரியா? நியூ வால்யூம் டிக்குள்ள ரியாக்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா திரும்பி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன். இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே மேலே இந்த இடத்துல இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட் போங்க. ஓகே, கமெண்ட் ப்ராம்ப்ட். இங்கே நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் போனதும் இங்கே நீங்கள் என்ன கமெண்ட் நீங்கள் தரணும் அப்படின்னா, npm create latest bit at latest. ஓகே, பிட் அட் லேட்டஸ்ட். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நோடு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் நோடு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நோடு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு நோடு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நோடு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் நோட்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கமாண்ட் வந்து தரணும், npm create bit at latest. ஓகே, ஸோ நீங்கள் அதை என்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே லோட் ஆகும். இங்கே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து தரணும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரணும். இப்படி நீங்கள் தந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஓகே, இங்கே வந்து வெண்ணிலா வியூ ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரியாக்டை வந்து தரணும். ஓகே, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் செலக்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லை டைப் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் போகாமல் டைரெக்டாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வரணும். ஓகே, ஸோ இங்கே நான் ஜாவா ஸ்கிரிப்டை நான் தந்துடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் சிடி ஃபர்ஸ்ட் ரியாக்ட், அதாவது சேஞ்ச் டைரக்டரி, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சிடி உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் தரணும். ஓகேவா? ஸோ தந்ததுக்கப்புறம் இங்கே npm இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே, npm இன்ஸ்டால். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா npm வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். npm இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, npm வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்களே, ஓகே, அதுக்கு உள்ளே போங்க. அது உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு சிஎம்டி, ஐ மீன் மேலே நீங்கள் போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அதாவது தப்பு பண்ணிடாதீங்க, இங்கேருந்து தரக்கூடாது. சரி, இங்கேருந்து தரக்கூடாது. நீங்கள் எங்கே அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு இங்கே நீங்கள் என்ன செய்யணும், கோட் ஸ்பேஸ் ஒரு டாட், சரியா, கோட் ஸ்பேஸ் டாட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகும். ஓகே, எஸ் ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ். யாராவது விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ், பப்ளிக், எஸ்ஆர்சி, கெட் இக்னோர் அண்ட் தென் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதில் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா இங்கே சோர்ஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு app.jsx அண்ட் தென் main.jsx ரெண்டு விஷயம் இருக்கும். என்ன கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த app.jsxையும் main.jsxையும் நீங்கள் என்ன செய்யணும், டெலீட் பண்ணிடணும். சரியா, மொத்தமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இது எதுவுமே நமக்கு இப்போ தேவையில்லை. எதனாலனா நீங்கள் அந்த சோர்ஸ், நான் சொல்ல போனால் நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் டெலீட் பண்ணாமல் மொத்த சோர்ஸுமே நீங்கள் டெலீட் பண்ணுங்க. ஓகே, அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, மற்ற எதையும் நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் எஸ்ஆர்சி ஃபோல்டர் மட்டும்தான் நீங்கள் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரியாக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இங்கே எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சரியா, எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இப்போ எஸ்ஆர்சிக்கு உள்ள அதாவது அதை கிளிக் பண்ணிவிட்டு அது உள்ள நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா main.jsx, ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் main.jsx. ஓகே, திரும்பியும் எஸ்ஆர்சியில் கிளிக் பண்ணி app.jsx. சரியா, இங்கே பார்த்துக்கோங்க, ஆப்புக்கு ஏ வந்து கேபிட்டல் லெட்டர், சரியா, மெயினுக்கு எம் வந்து ஸ்மால் லெட்டர். சரி, அது ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மெயின்குள்ள வந்து நம்ம என்ன தரணும் அப்படின்னா இம்போர்ட்
இம்போர்ட் ரியாக்ட். ஓகே, இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். இதான் வந்து பேசிக் திங். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். சரியா, இதான் வந்து பேசிக்கான திங். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை தான் வந்து கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இம்போர்ட், இதுல வந்து கிரியேட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரி, கிரியேட் ரூட். அதாவது இதெல்லாம் நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, இதெல்லாம் வந்து லைன் பை லைனா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஆப். ஓகே, இம்போர்ட் ஆப். நம்ம ஆப் இருக்குல்ல, இம்போர்ட் ஆப் ஃப்ரம் இது மாதிரி ஆப். ஓகே, நெக்ஸ்ட் திங் நம்ம கிரியேட் ரூட். ஓகே, இதுல வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, இதுக்குள்ள வந்து நம்ம ரூட். ஓகே, அண்ட் தென் டாட் ரெண்டர். ஓகே, இதுல வந்து இந்த மாதிரி ஆப். ஓகே, ஸோ நமக்கு மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல மெயினான 4 பாயிண்ட்ஸ், அதாவது 4 லைன்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன தந்திருக்கீங்க அப்படின்னா இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். அதாவது இதை வந்து நீங்க வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸை நீங்க வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் இந்த சேம் கோட் தான் வரும், இந்த 4 லைன் தான் வரும். பட் இந்த 4 லைன் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா நம்ம ரியாக்டை வந்து ரியாக்ட் லைப்ரரியை இம்போர்ட் பண்றோம். இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டிங் ரியாக்ட் லைப்ரரி. சரியா, இந்த லைன்ல வந்து என்ன செய்ய போறோம்னா நம்ம ரியாக்ட் லைப்ரரியிலிருந்து நம்ம ரியாக்டை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லைன், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னா ஒரு ரூட் வந்து கிரியேட் பண்றோம். சரியா, கிரியேட்டிங் த ரூட். எதுக்காக? சரியா, ரூட்டை கிரியேட் பண்றோம் எதுக்காக? ரெண்டரிங் ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் இன் ப்ரௌசர். ஓகே, இது என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காம்பனண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வெப்பேஜ் வந்து நம்ம பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் ஃபேஸ்புக்கோட வெப்பேஜை நான் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கோட வெப்பேஜில் வந்து நம்ம என்னென்னலாம் தரலாம். இப்போ வந்து ஹோம் பேஜ். ஓகே, வேற என்ன இருக்கும்? ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பேஜ். ஓகே, அண்ட் தென் வந்து நமக்கு வேற என்ன இருக்கும்? ஆட் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, அது மாதிரி அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த சேல்லாம் பண்ணுவாங்கல்ல, சம்திங் வந்து சேல் பேஜ். ஓகே, நான் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே, சேல் பேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேஜ் இருக்கு அப்படின்னா இந்த 4த்துக்கும் நம்ம என்ன செய்வோம்னா காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ரியாக்டை பொறுத்த வரைக்கும் 4த்துக்கும் தனித்தனியாக காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். சரியா, காம்பனண்ட்னா ஒன்றும் இல்லை, தனி ஃபைல், அவ்வளோதான். சரி, தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் கோட் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த ஹோம், சரியா, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பேஜ், ஆட் ஃப்ரெண்ட் பேஜ் அண்ட் சேல் பேஜ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா 4த்தையும் தனித்தனி காம்பனண்டா கிரியேட் பண்றோம். ஓகே, 4த்தையும் தனித்தனி காம்பனண்டா கிரியேட் பண்ணிட்டு இந்த 4த்தையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒன்றிணைப்போம். அதுதான் என்னன்னா ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். இந்த ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்குள்ள நம்ம என்ன செய்வோம், இவங்க 4 பேரும் எடுத்துட்டு வந்து போட்டுருவோம். ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல வந்து இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு ரெண்டர் ஆகும். ரெண்டரிங் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, நமக்கு யூஐல தெரிய வரும். சரியா, அப்போ நீங்க ஹோம் பேஜுக்கு கிரியேட் பண்ணியிருக்க காம்பனண்ட், சரியா, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பேஜுக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்க காம்பனண்ட், ஆட் ஃப்ரெண்டுக்கு கிரியேட் பண்ணிருக்க காம்பனண்ட் அண்ட் சேல் பேஜுக்கு கிரியேட் பண்ணிருக்க காம்பனண்ட், அது எல்லாமே என்ன ஆகும்னா ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்க்கு வரும். அப்போ ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வெப் பேஜ்ல ஒரே இடத்துல காட்டும். அப்போ ஒரே இடத்துல உங்களுக்கு காட்டுறப்ப நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு யூஐல மொத்தமா வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் வந்து இங்க என்ன விஷயம், இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ரூட் வந்து கிரியேட் பண்றோம். சரியா, நமக்கு ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் வந்து, அதாவது இந்த ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, நமக்கு கொண்டு வரும். எங்க இருந்து? நம்ம காம்பனன்ட் பேஜ்ல இருந்து கொண்டு வந்து ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல காட்டுறோம். ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல உள்ளது உங்களுக்கு ப்ரௌசர்ல காட்டும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து இது என்னது அப்படின்னா இம்போர்ட் ஆப் ஃப்ரம் ஆப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஆப்புக்கு வரும்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா, ப்ரௌசர்ஸ்லேருந்து மற்ற காம்பனன்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆப்புக்கு வரும். அப்போ ஆப்புக்கு வரும்னா டைரெக்டாக ஆப்பு போயிட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காது.
ஓகே. ஸோ நம்ம மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் வந்து என்ன செய்யணும்னா, ஆப்ல இருக்கிறத உங்களுக்கு காட்டும். சரியா? மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல, ஆப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். நீங்க இதை இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கீங்களோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஐல காட்டும். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இது என்ன கிரியேட் ரூட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னா, இது வந்து என்னன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல். அதாவது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம எங்கே பார்ப்போம்? முதல்ல நம்ம ஹெச்டிஎம்எல் தான் வேணும். சரியா? ஹெச்டிஎம்எல் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஹெச்டிஎம்எல் இருக்க ரூட், சரியா? ஹெச்டிஎம்எல் இருக்க ரூட் இங்கே பார்த்தீங்களா, ஐடி ஈக்குவல் டு ரூட். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ரூட் இந்த ஹெச்டிஎம்எல் பேஜை நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணணும். சரியா? ஏன்னால் ஒரு வெப் பேஜுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் தரது யாரு? ஹெச்டிஎம்எல். ஓகே. அந்த ஹெச்டிஎம்எலுக்கு வந்து உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து கோடு ஐ மீன் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஎம்எல் நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த 4 லைன்ஸும் உங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெப் பேஜ் ரன் ஆகும். ஓகே. ஸோ இதான் வந்து மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே. இந்த மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் படிச்சிட்டாலே போதும். நீங்கள் திரும்பி நீங்கள் வந்து வேறு தரணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 தான் உங்களுக்கு பேசிக். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும். ஓகே. இவங்க தான் மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னா இவங்க தான் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஹெட் மாதிரி. ஓகே. எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் நான் தான் ஹெட்டு. ஓகே. எல்லா காம்போனன்ட்ஸும் என்கிட்ட தான் வரணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த புஷ்பா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புஷ்பா படத்தில் வந்து எப்படின்னா, இந்த சிண்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இந்த சிண்டிகேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். ஓகே. அப்போ இந்த காம்போனன்ட்ஸ் வந்து எல்லாமே என்னன்னா தனித்தனியாக உருவாகும். ஓகே. இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக உருவாகும். இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. சரியா? ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸே ஒரு காம்போனன்ட் தான். சரியா? அதுவே ஒரு காம்போனன்ட். சரியா? ஆனால் அது ஒரு ஹெட் காம்போனன்ட். அந்த காம்போனன்ட் கிட்ட இவங்களாம் வந்து ஏன்னா காம்போனன்ட் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் கொண்டு போய் ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டர் பண்ணிக்கிறேன். நான் வந்து யூஐயில் உங்களுக்கு உங்களோட கோடு வந்து நான் காட்டுறேன். ஐ மீன் உங்களோட கோடை வந்து யூஐயாக நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பொறுப்பேற்றுக்கும். ஸோ சிம்பிள். ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஒரு சிண்டிகேட் மாதிரி. ஓகே. மற்ற காம்போனண்ட்டை எல்லாத்தையும் அதை என்ன செய்யும், கொண்டு வந்து இங்கே ஒன்றிணைச்சு அதை கொண்டு வந்து யூஐயில் வந்து காட்டுறது ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸோட பொறுப்பு. ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ். சரி, ஓகே. நான் காம்போனன்ட் சொல்கிறேன். அந்த காம்போனன்ட் வந்து நம்ம எப்படி உருவாக்குறது? காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையாக நம்ம உருவாக்கலாம். ஓகே. காம்போனன்ட் வந்து பல வகையாக உருவாக்கலாம். அதாவது என்ன அது அப்படின்னா, இப்போ காம்போனன்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். சரியா? அது வந்து என்னது, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். சரியா? அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம காம்போனண்ட்டாக தரப்போகிறோம். சரியா? அந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஒரு காம்போனன்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நார்மல் ஃபங்க்ஷன் மூலியமாகவும் கிரியேட் பண்ணலாம். ஓகே. இல்லை ஏரோ பேஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த காம்போனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ காம்போனண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று என்னன்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட், எஃபிசி. சரியா? ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட். செகண்ட் ஒன் கிளாஸ் பேஸ்ட் காம்போனன்ட். ஓகே. கிளாஸ் பேஸ்ட் காம்போனன்ட் அண்ட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட். ஓகே. அது என்ன வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட்னா, இந்த காம்போனன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷனாலே மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? ஃபங்க்ஷனால் மட்டுமே வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். எது? காம்போனன்ட் அப்படின்றதுல ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட். இதை கிளாஸ் பேஸ்ட் காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிரியேட் பண்ணி இதை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரி, 2 வகையாக நம்ம காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது, இது கிளாஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் வச்சு கிரியேட் பண்ணுறதுல நம்ம இந்த டுட்டோரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏரோ பேஸ்ட் வழியாக நம்ம போகலாம். சரி, ஏரோ பேஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஏரோ பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்டில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து கிளாஸ் பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் காம்போனன்ட்ஸை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.